மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் போதுமான அளவுக்கு பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில எங்கள்ட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அரசியல் சார்ந்தது அல்ல. அது என்ன அப்படின்னா, நாங்க சின்னதா ஒரு இன்ஸ்டிடியூட், அதாவது ஒரு ரிசர்ச் சென்டர் ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். பலருக்குமே தெரியாது. ரொம்ப எனக்கு நெருங்கின வட்டத்துக்கு மட்டும் தெரியும். அது எதனால அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 18 பேர் என்னோட இருப்பாங்க. அதுல 16 பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் தான். அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க எல்லா பேருமே நல்ல நல்ல கம்பெனியில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள். இவங்க யாருமே ஜேர்னலிசம் முடிச்சுட்டு என்கிட்ட வரவே கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நான் ப்ரொஃபஷனல் டீச்சிங் லைஃப்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமே கூட தொடர்ந்து நடத்துகிற பழக்கமும் இருக்கு இல்லையா, அது இருந்தது உண்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில மாதங்கள் ஏறக்குறைய ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருடங்களுக்கு முன்பு நான் அரசியல், இந்த முழு நேர அரசியல் இருக்கு இல்லையா, அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்க விரும்புகிறேன் அப்படின்னு முடிவு செஞ்ச நேரத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம அரசியல்லேருந்து தான் நல்லது செய்யணும் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அதை தாண்டுற வகையில் நல்லது செய்கிறதா வாய்ப்பு உண்டு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொன்னப்ப, நீங்களே அடிக்கடி சொல்கிறீங்க மாணவர்கள் அதை பண்ணுங்க, கல்லூரி மாணவர்கள் இதை பண்ணுங்க, பள்ளி புத்தகங்களையும் கல்லூரிகளையும் இருக்கக்கூடிய மார்க் பர்சன்டேஜஸ் இல்லையா, அந்த மதிப்பை நம்பி போகாதீங்க, அப்போ அதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் நீங்கள் ஏதாவது பயனுள்ள வகையில் பண்ணனால அப்படின்னு கேட்டப்ப, அப்போ எல்லா பேருமே கூடி ஒரு முடிவுக்கு வந்தானுங்க. அப்போ தான் இந்த இன்ஸ்டியூட் நாங்கள் ஆரம்பித்தோம், ஃப்ளிப் அண்ட் ஸ்டீப்னு. இது எதுக்கு நான் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அது என்ன அப்படின்னா, இந்த நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்லேயே மிக பிடிச்ச திட்டம்னா இதுதான். பிஎம்ஸ்டின்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடங்களுக்கான ஒரு புதிய கல்விக் கொள்கை ஒன்று அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதில் ஏகப்பட்ட அரசியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சத்தியமாக இதில் அரசியல் பேசவே இல்லை. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அவர் உருவாக்கிவிட அந்த பாடத்திட்டம் இல்லையா, அந்த பாடத்திட்டத்தில் மிக முக்கியமானது இந்த அட்டல் திங்கரிங் லேப்னு ஒன்று. அதாவது யங் மைண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது இளைஞர்கள், அதுவும் பள்ளி குழந்தைகள் இந்த 10th 11th 12th முடிக்கிறாங்கள, அவனுடைய அந்த காலகட்டத்தில் அவனுக்கு கல்லூரி போகிறதுக்கு முன்னாடியே, இல்லாட்டி கல்லூரி போன காலத்தில், இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த யூத் இருக்குல்ல, அந்த இளமை காலம்ன்றது, அதில் ஏதாவது ஒரு ஐடியாவை திணிச்சு விடுறது நல்லது. அதுவே அவனுக்கு எதிர்காலத்தில் பெரிய ஆள் மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். அதற்காக உருவாக்கணும் தான் அட்டல் இனோவேஷன் மிஷன் வச்சுக்கோங்க. அதற்கு கீழே இந்த லேபை உருவாக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது எல்லாமே பள்ளிக்கூடங்களை சார்ந்து அவங்க லேபை உருவாக்குறாங்க. இந்த லேபை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கறதுக்காக மட்டுமே ஒவ்வொரு வருடமும் சுமார் 22,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க. இது நரேந்திர மோடி தலைமையிலான இந்த கவர்மெண்ட். பிரதம மந்திரி கீழே இந்த ஸ்ரீ இல்லையா, அதாவது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இது மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. 52,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இதோட முக்கியமான விஷயம் சொல்லிக்கலாம், இந்த பள்ளிக்கூடத்தை பாடத்தில் ஒரு ஓரம் வைங்க. இப்போ ஏசி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட மெஷின்ஸ் இருக்குல்ல, இந்த மெஷின்ஸ்குள்ள கூட ஸ்பேர்ஸ் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமானது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போடுற இல்லையா, இதனுடைய ஸ்பேரை தயாரிக்கிறதோ, அதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதோ, எழுதுன ப்ரோக்ராமை மைக்ரோ கண்ட்ரோலரில் வைக்கிறதோ, அதை வச்சு ஏதாவது ஒரு டிவைஸை உருவாக்குறதோ, ஒரு புதிய ஐடியாவை உருவாக்குறது, அது ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை. உண்மையாக விளையாட்டுத்தனமாக உருவாக்கிட முடியும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் இல்லையா, அந்த புத்தகத்தோட மதிப்பெண் மட்டுமே நம்மளுடைய எதிர்காலம் நினைச்சு நம்ம குழந்தைய அதை சிக்கிறதுனால இதன் மீது பெரிய அளவு ஆர்வம் உருவாகிறது கிடையாது. இந்த ஆர்வ தடைன்னு ஒன்று இல்லையா, இவங்களுடைய ஆர்வத்தை இந்த போட்டு திருப்பி விடணும். படிக்கிறதும் அவங்க டியூட்டி தான், ஆனால் உங்களுக்கு பொழுதுபோக்கணுன்ற விஷயம் அதை இதை கொடுக்கணும்னு அவர் நினைச்சாரு. அது ஏன் அப்படின்னா, படிக்கின்றது டியூட்டி, அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷனலை விட உங்களுக்கு ஹாபியாக இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை தான் பொழுதுபோக்காக செய்ய போறீங்க. அப்படியான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா பிடிச்ச விஷயம் எப்பவுமே நல்லாவே வரும். சுஜாதா இன்ஜினியர்ன்றதை தாண்டி ஏன் எழுத்துத்துறையில் அவரால் ரொம்ப பெரிய பிரகாசமாக இருக்க முடிஞ்சதுன்னு அவர் ஒரு முறை கேட்டப்ப அவர் சொல்லுவார், எனக்கு அது பிடிச்சு செய்கிறேன், இது எனக்கு பிழைப்புக்காக செய்கிறேன், அதுலேயும் நான் பெரிய ஆர்வமாக தான் இருக்கேன், ஆனால் அதை விட ஆர்வமாக நான் எழுதுறேன். அந்த எழுதுறதுன்றது எனக்கு பிடிச்சு செய்கிறதுனால, அது வருமானத்துக்காக செய்கிறது கிடையாது, எனக்கு ஒரு ஹாபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால அதில் ஒரு வேளை நல்லா வருதோ என்னமோ விடுவார். இது உண்மையிலேயே நிதர்சனமான நியாயமான உண்மை. நம்ம பிடிச்சு அதில் ஒரு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஏதோ விளையாட்டு போக்க ஆரம்பித்தா கூட அது ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது உண்டு. இதெல்லாம் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்படி தான் இந்த விஷயத்தை நாங்கள் இந்த ஃப்ளிப் அண்ட் ஸ்டீப் இருக்கு இல்லையா, இது அப்படி தான் ஆரம்பித்தோம். அது எதற்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, ட்ரோன் மற்றும் யூஏவி, இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமாக அப்போ அந்த பசங்க கூட நடத்த ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது. அதுவும் பிரஸ்லெஸ் மோட்டார்ஸ்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு எப்படி ஒரு பிரஸ்லெஸ் மோட்டாருக்கு பாஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் மற்ற விவரங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, அதற்காக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அந்த பிரஸ்லெஸ் மோட்டார் எப்படி பறக்க வைக்கிறது, அந்த பிரஸ்லெஸ் மோட்டார் பறந்துச்சுன்னா என்ன விதமான பிரச்சனைகளை அது எதிர்கொள்ளணும், இது எல்லாமே கேட்க ஆரம்பிச்சானுங்க. அதையெல்லாம் நடத்த ஆரம்பித்தேன். உண்மையிலே அது விளையாட்டுத்தனமாக நடத்த ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கற்பனை வளம் வந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரை வெளியேறேன். அதுக்கப்புறம் எனக்கே நம்ம இல்லை, அவங்க விளையாட்டுத்தனமாக நைட்டு பல வேலை பார்த்தாலுமே அது விளையாட்டுத்தனமாக தான் பண்ணானுங்க. ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகி வந்துட்டானுங்க.
அது ஒரு நல்ல நிலைமை நோக்கி நகர்றானுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாங்க இதுல ஒரு பெரிய ரிசல்ட்டை குடுக்க முடியும்னு நம்புறேன். இப்ப இத எதற்காக அறிவிக்கிறேன் அப்டின்னா, இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டீப் இருக்கு இல்லையா? இதோட முயற்சி நமக்கு வெற்றிகரமா போறது நமக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வெறும் ஒரு 16 பேர் 10 பேருக்கு மட்டும் வச்சுக்க வேணாம். எல்லா பக்கம் தெளிச்சு விடுங்க. அறிவ பொறுத்தவரைக்கும் எல்லா பக்கம் தெளிச்சு விடு. எங்கிட்டா முளைச்சு வரட்டும் ஏதாவது அப்டின்றது தான். அதாவது இந்த ஐடியா பிரதமரால் முன்வைக்கப்பட்ட இந்த ஐடியா இருக்கு இல்லையா? இந்த ஐடியாவ ஸ்கூலுக்கு மட்டும் அவங்க கொண்டு போனாங்க. நாங்க அத வெளிய எடுத்து வந்து ஒரு தனியா இன்ஸ்டிடியூட் மாரி வேலை பார்த்தோம். இப்ப இந்த ஐடியாவ எல்லா பக்கம் தெளிச்சு விடலாம்னு முடிவு பண்ணோம். அப்ப இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப YouTubeல போட்டு விட்டுருமா அப்டின்னா, அப்பதான் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இது எல்லாம் உட்கார்ந்து யாராவது கிளாஸ் ரூம் நடத்தினால் மட்டுமே, அது கிளாஸ் ரூமுக்கு மார்க்குக்காக படிக்காம, இல்லாட்டி ஏதோ ஒரு சர்டிபிகேட்டுக்காக படிக்காம, உண்மையிலே ஆர்வத்துக்காக படிச்சா மட்டும் தான் இது வரும். அதுவும் ஒரு லேப்னு உட்கார்ந்து படிச்சா தான் வரும். இதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமென்ட் இருக்குல்ல, ஒரு பிரஷ்லெஸ் மோட்டாரோ, இல்ல பிரெட் போர்டோ, இல்லாட்டி அங்கேயே ESCO இப்படியான சென்சார்ஸ் இருக்குல்ல, சென்சார்ஸ் மத்த புரோகிராமிங் இது எல்லாமே ஒரு லேப்ல ஒரு 10, 15 பேர் 5 குழுவா உட்கார்ந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் வருமே தவிர, ஆன்லைன் சரியா சுத்தப்பட்டு வராது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை மேபி ஆன்லைன்ல படிச்சு கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். எனவே இதே ட்ரோன் மட்டும் கிடையாது. இதோட சேர்த்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்க அட்டல் திங்கரிங் லேப் இந்த PM சொல்லியிருக்காருல, அதோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்ல முதல் 160 என்ன இருக்குன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பசங்களை உள்ள இழுத்து விடுறதுக்கு அவர் முயற்சி பண்றான்னு தெரியும். அது நியாயமான விஷயம் கூட. ஏன்னா அது அவசியமான விஷயம் இந்தியாவுக்கு. எனவே இந்த அறிவிப்புல ஃபிளிப் அண்ட் ஸ்டீப் இருக்கு இல்லையா, இது என்ன செய்ய விரும்புது, என்ன அறிவிக்க விரும்புறோம் அப்படின்னா, நாங்க ஒரு கோர்ஸ் மாதிரியே இங்க கூட பள்ளி மாணவர்கள், பள்ளி முடிச்சவங்க, இல்ல பள்ளி விடுமுறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு 10க்கு மேல ஓரளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல கல்லூரியில 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நபர்கள், இல்லை தாண்டி இல்லைங்க ஹாபியை நான் கத்துக்கவே விரும்புறேன் அப்படின்ற நபர்கள், இப்படி யாராவது இருக்காங்கன்னா இவங்க எல்லா பேருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க விரும்புறோம். இப்ப இந்த சொல்லிக் கொடுக்கறது இங்க யாருமே இல்லையான்னு கேட்கலாம். நிறைய பேர் நாங்க பார்த்துட்டோம். எல்லா பேருமே என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, பைலட் இருக்குல்ல, அதாவது இந்த ட்ரோனை ஓட்டுறது எப்படி, அதை வச்சு சினிமோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது, இதற்காக மட்டுமே உள்ள கோர்ஸ் நடத்துறாங்க. நான் இந்த நபர் அந்த நபர் சொல்லல, ஒரு 7-8 பேர் நடத்துறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா நாங்க அதை செய்ய விரும்புறோம். நாங்க செய்ய விரும்புறது உண்மையிலே ஃப்ளையிங் கிளாஸ் நடத்த விரும்புறோம். அந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி நீங்க அதை வச்சு சினிமோட்டோகிராஃபிஸ் தாண்டி மற்றெல்லாம் செய்யணும். இது எல்லாமே 2 நாள் கிளாஸ் மிச்சம்னு வச்சுக்கோங்க. நாங்க அதை தாண்டி செய்ய விரும்புறது, நீ ட்ரோனை எப்படி பில்ட் பண்றது, அதுக்குள்ள எப்படி ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க, அதுல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, அதோட போர்டு எப்படிப்பட்டது, அதோட ஃப்ளையிங் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது, அதோட மோட்டார்ஸ் எப்படி தன்மை உடையது, அந்த மோட்டாரோட தன்மையை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும், இப்படியான விஷயங்கள ஒரு தூண்டுதல், இப்படியான விஷயங்கள ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கான வேலையை மட்டும் பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 2 மாசம் 3 மாசம் கோர்ஸ் நடத்தோம்னா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு போதுமான அளவுக்கு நெட்டிலே கிடைக்கும். அதனால அவன் அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஒரு வாரத்துக்குள்ள ரொம்ப ஷார்ட்டா ஒரு கோர்ஸ் வச்சு ஒரு வாரத்துக்குள்ள, ஏன்னா எல்லா பேரும் ஒரு வாரம் நடத்துறாங்க இங்க எது இந்த ட்ரோன் கிளாஸஸ், இது ஒரு வாரத்துக்குள்ள நடத்தணும் முடிவு பண்ணணும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு போதுமான ஐடியாவை அவனால் நம்ம விதைக்க முடியும் அப்படின்னா, அவன் அதை எப்படி தேடி போகுன்ற வழி நம்மளால உருவாக்கிட முடியும். அதை தேடும் வழி உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க, இந்த விதையை எல்லா போட்டு தூவி விட்டுன்னு அர்த்தம். எனவே இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டீப், எங்களுடைய இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டீப் இருக்கு இல்லையா, முதல் இந்த பேர் கற்றுக்கிறேன். ஃபிளிப்னா அந்த ஃபிளிப் பண்ணி போறது, ஸ்டீப்னு வச்சுக்கோங்க. அந்த 2ஆம் உலகப் போர் அந்த நேரங்களில் ஸ்டீப் இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அதை செங்குத்தாக நடத்துவாங்க, இல்லாட்டி இறக்குவாங்க. அப்படி இப்போவுமே கூட இந்த ஸ்கீ இருக்கு இல்லையா, அந்த பனிச்சறுக்கு, அதை பண்ண நட்ட குத்துல இறங்குவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டீப். அதை வச்சு தான் ஃபிளிப் அண்ட் ஸ்டீப்னு வச்சிருக்கோம். வேற ஏதோ ஆங்கிலேயரோட பேர் கிடையாது. இது அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேர்னு வச்சுக்கோங்க. எனவே இதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், ஆர்வம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு இதுல தேடலை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த தேடலை எப்படியா உருவாக்குன்றது எங்களுடைய பொறுப்பு. அதாவது என்னுடைய பசங்களோட பொறுப்பு. ஏன் நானே இருந்து நடத்த தயார். ஆமா, நானே தான் பேசிக் ஃபுல்லாக நடத்தி முடிச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நடத்துறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வரும். எனவே நடத்துகிற பொறுத்த வரைக்கும் அவங்க மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றதெல்லாம் தொட்டு பார்த்துறது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள புகுந்துருவானு. அதில் உள்ள இழுத்து விடுறது என் பொறுப்பு. எனவே ஆர்வம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை மாணவர்கள், அதையும் தாண்டிக்கூடிய இதில் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ஹாபி மாதிரி ஆர்வம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியான நபர்கள் எல்லா பேருமே இந்த வெப்சைட் போங்க. அதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு என்னுடைய பசங்க ஃபோன் பண்ணுவானுங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு விளக்கம் கேட்க விரும்பல, மாறுதாஸ் என்கிட்ட தான் பேசணும்னாலும் நானும் பேச தயார். இது அடுத்த 2 மாதங்களுக்கான ஸ்லாட்டை தான் ஓப்பன் பண்ணுறோம். எனவே முழுமையாக இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் கிடையாது. முதல் 2 மாதத்துக்கு இதை முழுமையாக நடத்தி எங்களுக்கு முதல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் இதில் எவ்வளோ திருப்திகரமாக இருக்குது, இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக போக விரும்புகிறோம். எனவே ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை படிக்க விரும்பக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
மேலும் விவரங்களுக்கு இந்த வெப்சைட்ல போங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. ஃபிளிப் அண்ட் ஸ்டிப் ட்ரோன் இன்ஸ்டிடியூட் நீங்க தேடினாலே கிடைச்சிரும் கூகுள்ல. இல்லாட்டி flipandstip.com போட்டேன்னு வந்துரும். அதையும் தாண்டி அதிலேயே உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. நீங்க அதற்கும் ஃபோன் பண்ணலாம். ஆனா அதற்கு முன்பு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே ஃபோன் பண்ணுவோம். இந்த கோர்ஸை பொறுத்தவரைக்கும் சுமார் 30,000 ஃபீஸ் வச்சிருக்கோம். அது எதற்காக பெரும்பாலும் பயன்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டில் கூட ரிசர்ச்க்கே பயன்படுத்த விரும்புகிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த ஒரு லேப் மட்டும் கிடையாது. சென்னைக்கு மட்டும் எங்களுக்கு சரியாக பிளான் பண்ணோம்னா சுமார் 8 லேப் போடணும். அதோட சேர்த்து தமிழ்நாடு முழுவதுடைய பிற மாவட்டங்களையும் பிற மாவட்ட தலைநகரங்களில் போனோம்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 லொக்கேஷன்லையாவது தமிழ்நாடு முழுவதும் போட வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே எங்களுக்கு அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு தேவை. அதற்கு போதிய அளவுக்கு பொருளாதார பின்புலம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறது அவசியம். எனவே இதற்கு வாங்கக்கூடிய ஃபீஸ்ன்றது மற்றவங்க வாங்குற அதே ஃபீஸ் தான். ஆனால் மற்றவங்களோட 100% நாங்கள் பெட்டராக பண்ணுவோம். எனவே ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவரும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானே நடத்துறேன். அப்புறம் இன்னொன்று, இந்த ட்ரோன் சம்பந்தமாக படிச்சு அப்படின்றது ஏதாவது எதிர்காலம் ஒன்று இருக்கா என்ன அப்படின்னா, நிச்சயம் எல்லா நாடுகளும் என்ன விஷயங்களை இதை மேற்கொண்டு இருக்காங்க, இது என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்க, எதை நோக்கி நகர்றாங்க இந்த ட்ரோன் விஷயத்துல எனக்கு நல்லாவே தெரியும். 100% இது டெலிவரியில் ஆரம்பிச்சு, ஏர் டாக்ஸியில் ஆரம்பிச்சு, பேசஞ்சர் டாக்ஸியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மேப்பிங் அண்ட் லேண்ட் சர்வேல தொட்டு அக்ரிகல்ச்சர்லாம் ஆல்ரெடி பெருமளவுக்கு வந்துருச்சு வச்சுக்கவேன். இதெல்லாம் தாண்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே ட்ரோன் தீவிரமாக வந்துகிட்டு இருக்குது. எனவே இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும், ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் வந்து அதிரி புதிரி ஒரு 15 வருஷம் வளர்ந்துச்சுல, அதே மாதிரி மிக விரைவாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷம் கூட ஆகாது. ஏன்னா வேகமாக அதற்கான சட்டங்களை எல்லா நாடுகளும் உருவாக்குறாங்க, ஒரு காமன் புரோட்டோக்கால்குள்ள வராங்க. எனவே இது நிச்சயமா ஒரு பயனுள்ள வகையான படிப்பாக தான் இருக்கும். அதில் கூடுதல் விஷயம் ஒன்று இருக்குது, எதுக்காக மகனை அனுப்பி படிக்க வைக்கணும். அப்படியே அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்க போ, இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்க போ, அதை பண்ணு இதை பண்ணு அனுப்பி வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க, நான் வேணாம் சொல்லலை. ஆனால் அது எதையும் விட எங்களால் ஆர்வத்தையும் ஐடியாவையும் தீவிரமாக இதில் உருவாக்க முடியும். இது மட்டும் கிடையாது, வெறும் ட்ரோனில் மட்டும் கிடையாது. வந்து போகும்போது பொதுவாக இந்த மைக்ரோ கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே தீவிரமான ஆர்வத்தை எங்களால் உருவாக்க முடியும். இதில் இறுதி பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கூடுதலாக இதை சம்மந்தமாக நடத்துறதுக்கும், இது சம்மந்தமாக ஆய்வுகள் பண்ணுறதுக்கும், இது சம்மந்தமான மற்ற விவரங்களுக்கும் ஆட்கள் தேவை தான். எனவே உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது பட்சத்தில், உங்களுக்கு இதில் நடத்துறதுக்கு ஆர்வம் இருக்குது பட்சத்தில்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய சிவி, உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பி வைங்க. மாணவர்கள் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் எங்களை தாராளமாக அணுகலாம். அதோடு சேர்த்து வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது என்ற புதிய ஐடியா ஒன்று இருக்குது இது சம்மந்தமாக, இந்த ஐடியாவை என்னால் உருவாக்க முடியும், எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சதுனா, ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சதுனா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுடைய டேலண்ட் என்னன்றது எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில்னா உங்களையும் எங்கள் குழுவோட இணைச்சிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த பதிவோட இறுதியாக நான் 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இதை ஆரம்பிக்கிறோம், இதை மற்ற மாவட்டங்களையும் விரிவுபடுத்த விரும்புகிறோம். இது நிச்சயமாக வெறும் ட்ரோனுக்கான மட்டும் கிடையாது, ஐஓடி, ரோபோட்டிக்ஸ், இது மொத்தமாக இந்த இளம் தலைமுறைகால அவன் பாடத்திட்டத்தை தாண்டி எதையாவது தூண்டி விடணும் அறிவியல் ரீதியாக. அதற்கான நியாயமான முயற்சியை அதை முன்னெடுக்கும். இப்போ இது சென்னையில் தான் ஆரம்பிக்கிறோம். இதை கூடிய விரைவில் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற இடங்களை விரிவுபடுத்துகிறோம். அப்போ மற்ற இடத்துல கூடிய நபர்களுக்கும் இது பயன்பெறும் வகையில் கொண்டு போய் சேர்ப்போம். இதை பார்க்கக்கூடிய ஒரு சேரிட்டபிள் ஒர்க்காக இதை செய்யக்கூடிய, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ப்ராஃபிட்டபிளாக பெரிய லாபம் தரக்கூடிய தொழிலாக யாராவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நாங்கள் விரும்பலை. ஒரு உண்மையிலே சமூகத்தில் நல்லது செய்ய நினைக்கிறோம், அதில் ஓரளவுக்கு அமௌண்ட் போடுறோம், நம்ம கையை கடிக்கக்கூடாது, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சிங்கன்னா அந்த மாதிரி தேசிய பணியாக செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்களே எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதை கட்டமைக்கிறது எப்படி, இந்த லேப் எப்படி கட்டமைக்கணும், இதில் எப்படி நீங்கள் ரன் பண்ணணும், இதில் அடிப்படையில் என்னென்ன தேவை இருக்குது, இதையெல்லாம் எங்களால் சொல்ல முடியும். ஒருவேளை எங்களுடைய இந்த முயற்சியில் உங்களுக்கு நேரடியாக உள்ள வரும்ல, மாலஸ் உனக்கு நாங்கள் பின்னிருந்து அங்கே உதவி செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா அதற்கும் உங்களை உண்மையிலே நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். அப்படியான நபர்களும் எங்களுடைய இமெயில் ஐடியில் தொடர்புகளை கேட்டுக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தயவுசெய்து போய் பாருங்கள். கடைசி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இதையே அரசியல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இது அரசியல் தாண்டி நரேந்திர மோடி அவர்களெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் அந்த ஃபேஸில் விட்டுருங்க. அவர் ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறார், அதில் நமக்கு பிடிச்ச முயற்சின்னு ஒன்று இருக்குது, அதோடைய அருமை தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்க்குறோம். நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் நம்புங்க. ஒவ்வொரு செக்டார்லையுமே இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா டிஎன்இபியில் ஆரம்பிச்சு, எனர்ஜி செக்டாரில் ஆரம்பிச்சு, நீங்கள் ஏகப்பட்ட செக்டார்லையுமே இந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டு கூட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இதை எடுத்திருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஆர்வம் வச்சுக்கோங்க, தேடி பிடிச்சி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்தீங்கன்னா ஒன்று அரசியல் ரீதியாக உங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி அதோட விஷயம் வச்சுக்குவேன். உண்மையிலே என்னன்னா இந்த நாட்டில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சோன்னு இருக்கும். எனவே தயவுசெய்து எல்லா பேருமே இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதோட எங்களுடைய ஃபிளிப் அண்ட் ஸ்டிப்புக்கு உங்களுடைய வாழ்த்தும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன்.